ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் டிசைர் 2019 மாடல். இந்த வண்டியில் கிளச்சு ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட நாய்ஸ் வருது. அதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ரிலீஸ் பேரிங் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஐட்லிங்கில் கிளச்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இந்த ரிலீஸ் பேரிங் என்ன பண்ணுன்னா கவரஸ் முன்னாடி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணோம். அதனால் இதோட லோடு அதிகமாகும் போது இதோட சவுண்ட் வரும். இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டில் இல்லை தண்ணியில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் உள்ளவும் கூலிங்காக கொடுக்குற ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு தண்ணி உள்ளே போவோம். அப்போது இந்த ரிலீஸ் பேரிங்லேயே உள்ள தண்ணி போகும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். இந்த வண்டியோட இயர் பாருங்கள், இதுலேயே இருக்கும். இந்த ரிலீஸ் பேரிங்கோட மேனுஃபேக்சரிங்கில் இவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரிலீஸ் பேரிங்கோட லைஃப் இருக்கும். அது முடியும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பேரிங் இதில் போகும்போது இந்த கம்ப்ளைண்ட் வரும். இது ஒரு கிளச்சி எஸ்சி அசம்பிள், அதேமாதிரி கிளச்சி ரிலீஸ் பேரிங் ரெண்டுமே சேர்ந்து ஒரே இதில் தான் வரும். இப்போ இந்த ரிலீஸ் பேரிங் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ரிலீஸ் பேரிங்கோட ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ரிலீஸ் பேரிங் நீங்கள் இந்த வண்டியில் ஷிஃப்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபிட் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரிஜினல்லே வந்து பார்த்தீங்கன்னா அதோட லோகோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதேமாதிரி அந்த நீங்கள் ஃபிட் பண்ணுற ரிலீஸ் பேரிங்கோட இயரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸராக இருக்கணும். இப்போ ஒரு 24லனா இப்போ பாருங்கள் 23 இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட லைஃப் வரும். டூப்ளிகேட்டு நீங்கள் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதுவும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ நான் கிளச்சி ரிலீஸ் பேரிங் ஃபிட் பண்ணுறேன். இப்போ கிளச்சி ரிலீஸ் பேரிங்கை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டாக செட்டாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள்.